ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது திவ்யா என்ன பேசுனாங்கன்றது அவங்களுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் எவ்வளோ பெரிய ஆள், அந்த வாய்ஸ்க்கு மரியாதை யாருமே கொடுக்க மாட்டீங்க. அது இது இந்த சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, அப்படி இப்படின்னு பண்ணவங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க. காற்றுல வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பிக் பாஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு சாண்ட்ரா கூட வந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க திவ்யா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்களை வந்து 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் சாண்ட்ரா திவ்யா தான். ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லாருமே குத்தி முடிச்சதுக்கப்புறமா யார் அப்படின்னும் போது வெப்ஜே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ பிக் பாஸ் ஆரம்பிக்கிறார், நான் பேசலாமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு பேச்சு அங்கே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கு இணங்க அவங்க வந்து சிறைக்கு செல்ல போகிறாங்க. சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஆசைக்கு இணங்க. அதில் முதல்ல வந்துட்டு என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு திவ்யாவோட ஆசைக்கு இணங்க, திவ்யா சாண்ட்ரா ஆசைக்கு இணங்க அவங்கள தூக்கி ஜெயிலில் போடலாம் அப்படின்னார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பண்ணதில் இவருக்கு காண்டாயிடுச்சு. அதனால் என்னோட ஆசைக்கு இணங்க, அப்போ தான் அங்கே வைக்கிறார் பாயிண்ட்டு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணணும்னு நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதான் என்னென்ன வேலைன்றது சொல்லலைல்ல. இப்போ அந்த லைவில் வருது என்னென்ன, அதாவது வீட்டில் இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது, வெசல் வாஷிங்கு, பாத்ரூம் ஏரியா க்ளீனிங் எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும். என்னென்னா நேற்று வந்துட்டு சாண்ட்ரா ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பாங்க, அந்த தோல் உரிச்சு போடுறது எல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து எரியுது போல இருக்குது. அதை வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதை மேற்பார்வையிடுறதுக்கு அப்படின்னும் போது திவ்யா அங்கே வந்து சொல்கிறாங்க சவுண்டு, விக்ரமா அப்படின்னு. ஹவ் பிரில்லியன்ட் திவ்யா அப்படின்றாரு. எவ்வளோ திறமையான ஒரு ஆள் நீங்கள். ஆமாம் அப்படின்ட்டு இந்த வின்னிங் கேப்டனாக இருக்கிற விக்ரம் தான் வந்துட்டு இவங்களுக்கு வேலையை சொல்லி செய்ய வச்சு எப்படி அவரோட டீமை வந்துட்டு வின்னிங் பாதைக்கு வந்துட்டு வழிநடத்தி சென்றாரோ அதே மாதிரி இவங்களையும் கொண்டு போகணுன்ற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு ஒரே ஹாப்பி. எல்லோரும் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் இவங்க தான் செய்யணும். அந்த வீடை பெருக்கிறதுக்கே பெண்டு நிமிந்தனம் வச்சுக்கோங்க, வெசல் வாஷிங்கு, பாத்ரூம் க்ளீனிங்கு, சமையலும் இருக்க போல இருக்குது. அடேங்க அப்பான்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க உட்காருனா இப்போ மீதிவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏன் பிக் பாஸ் அவ்வளோ கொலவரி அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு. இவர் ஜாலியாகிட்டார். மாப்பிள்ள வாடா போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விக்ரம்லாம் செம்ம ஜாலியாகிட்டார். நீங்கள் சொன்னா செய்ய மாட்டேனா ஐயா, இந்த பாருங்கள் செய்கிறேன் அப்படின்னு. இதில் திவ்யா வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. உடனே பிக் பாஸ் வந்து, ஏங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா இல்லை வேலையை செய்ய போகிறீங்க? ஐயோ பிக் பாஸ் நான் உங்களை சொல்லலை, வேலையை சொன்னேன். ஸோ பிக் பாஸ்க்கே வந்து பயமாக இருக்குது திவ்யா பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ டீச்சிங் எடுக்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட எப்படி பேசணுன்ட்டு. ரைட்ரா, அதான் ஓவராக பேசினா வாயிலே அடிப்பாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.